ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போறது என்ன அப்டின்னா வந்து பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் வந்து ஜனவரி மாசம் வந்து ரிசல்ட் எப்போ குடுப்பாங்க அப்டின்றத பார்க்க போறோம். ரிசல்ட் குடுத்ததுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது அப்டின்றத பார்க்க போறோம். ஸோ என்ன அப்டின்னா ரிசல்ட் எப்போ அப்டின்றது பாரதி ஏர்டெலுக்கு எப்போ அப்டின்னா வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு, அதில போய் செட்டிங்ஸ்ல போனீங்க அப்டின்னா வந்து சிம்பிள், ஸ்டேட்டஸ் லைன், ஸ்கேல்ஸ், அப்பியரன்ஸ், ட்ரேடிங்ஸ், ஈவென்ட்ஸ்ன்னு இருக்கும். ஈவென்ட்ஸ கிளிக் பண்ணி அதில வந்து ஷோ ஏர்னிங்ஸ் மத்ததெல்லாம் வந்து எடுத்துட்டு ஷோ ஏர்னிங்ஸ் பிரேக் ஆன் சார்ட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஷோ ஏர்னிங்ஸ் ஆன் சார்ட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, போன வருஷம் மேல இருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் எத்தனை வாட்டி ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4 வாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே வந்து 4 வாட்டி ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ ஏன் ரிசல்ட்டை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண இந்த வாட்டி எப்போ ரிசல்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 27th ஜான்வரி ரிசல்ட் கொடுக்குறாங்க. மந்த் எண்டில் கொடுக்குறாங்க. மந்த் எண்ட் எக்ஸ்பைரி முடியறதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அது வரைக்கும் இந்த ஸ்டாக் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இப்போவே வந்து பார்க்க போகிறோம். ஏன் ரிசல்ட் வந்து அவ்வளோ ஏன் ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதிகமான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உண்மையான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரிசல்ட் அப்போ தான் மோஸ்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இங்கே பாருங்க, ரிசல்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஒரு ஒரு 20 நாள் ஸ்டாக் இப்படி இருக்கு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி அண்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் ட்ரெண்டே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும். இந்த பர்ட்டிகுலர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து டோட்டலா ட்ரெண்டே வந்து அப் ட்ரெண்ட் மாறிடுச்சு பாருங்க. அதே மாரி இந்த பர்ட்டிகுலர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ட்ரெண்டே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. ஸோ அந்த குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் இதில வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அதுவரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் குவார்ட்டர்ல இருந்து அதுக்கப்புறமா மார்க்கெட் ரொம்ப கீழ இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டர் டூ இந்த குவார்ட்டர் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன்ல இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ளது என்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்தோடனே சைட்வேஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்க டோட்டலா ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து இந்த மந்த் அதுக்கப்புறம் போன குவார்ட்டர் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ 3 மாசம் ஒரு ஸ்டாக் வந்து மேல போகுறது, கீழ போகுதுன்னா அந்த ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால தான் ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம என்ன அப்படின்னா வந்து நான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அந்த மாசம் எவ்வளோ பெர்சன்டேஜ் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசல்ட்டுக்கு முன்னாடி அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து இந்த பாரதி ஏர்டெல் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் மூவ்மெண்ட்னா 23% வந்து மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 6 பாருங்க. இது 6லேருந்து எடுக்கிறேன். அப்போ தான் லோ வந்திருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 20% சோ ஃபார் குடுத்துருக்கு. அந்த ரிசல்ட் இது இது பண்ற மாரி. ஸோ இது வந்து ஜனவரி 27 ரிசல்ட். ஸோ, அதனால ஜனவரி 27 வரைக்கும் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து இன்னும் புல் ட்ரெண்டுக்கான ஒரு ஃபார்மேஷன்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ, அதனால ஆல்மோஸ்ட் லைக் 19% வந்திருக்குது ரிசல்ட் மந்த்ல. அதுக்கப்புறம் இந்த அ இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த ரிசல்ட் என்ன நடந்திருக்கு? ஆஃப்டர் த ரிசல்ட் எவ்வளோ நடந்தது? அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல. எய்தர் என்ன நடக்கும்னா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி நடக்கும். இல்லன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடக்கும். ஸோ, இப்போ இந்த இந்த என்ன அப்டின்னா வந்து இந்த டைம்ல வந்து ரிசல்ட் எப்போ குடுத்தாங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து 29த் ஜூலை. ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்டின்னா வந்து மார்க்கெட் செல் ஆயிருக்கு. எவ்வளோ பெர்சன்டேஜ் செல் ஆயிருக்கு அப்டின்னா 13%. ஸோ, அப்போ பாரதி ஏர்டெல் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறமோ, இல்ல ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் என்ன அப்டின்னா வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 13லேருந்து ஒரு 15% மூவ்மெண்ட் வந்து குடுக்குறாங்க. ஸோ, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டியது. அதனால அடுத்தது என்ன அப்டின்னா வந்து, இப்ப நம்ம வந்து மந்த்லி கிராஃப்ல வந்து இதோட பெர்சன்டேஜ் மூவ்மெண்ட் எவ்வளோ அப்டின்றத பார்ப்போம். மந்த்லி மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்டின்றத செக் பண்ணிடுவோம். இப்ப நான் வந்து பாரதி ஏர்டெல் மந்த்லி கிராஃப் எடுத்திருக்கேன். மந்த்லி கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ஜனவரி மாசம் எவ்வளோ மூவ்மெண்ட் நடந்திருக்கு சோ ஃபார் அப்டின்னா 20% மூவ்மெண்ட் நடந்திருக்கு. போன மாசம் எவ்வளோ மூவ்மெண்ட்னா 14%. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி மாசம் எவ்வளோ மூவ்மெண்ட் அப்டின்னா வந்து 14% மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ என்ன அப்டின்னா வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 15% வந்து மூவ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாசம் என்னன்னா வந்து ஆல்ரெடி 18 டேஸ் போனதுனால, இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து இன்னும் ஃபர்தரா மேல போகுமா? ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்டின்றத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ குறைஞ்சபட்சம் 15% மூவ்மெண்ட் ஆகும். அடுத்தது இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்குக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா வந்து அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுவோம். ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுவோம் அப்டின்னா, அப்பதான் வந்து எப்போ ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகணும், எப்போ ட்ரேடுக்கு எக்ஸிட் ஆகணும் அப்டின்றது நமக்கு தெரியும். எப்போ ட்ரேடுக்காக உள்ள போலாம், எப்போ ட்ரேட விட்டு வெளிய வரலாம் அப்டின்றது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ, அதனால வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வரைவோம்.
நான் இப்போ வந்து மந்த்லி கிராஃப்ல இருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்ற மாரினா, இப்போ வந்து இந்த பர்ட்டிகுலர் சார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்ற மாரி இருக்கு. சாரி சப்போர்ட் வரையணும் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிட்டு, ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிவோட்ல போட்டு வரையறேன். ஸோ அந்த பிவோட்ல நீங்க ஜாயினா போட்டீங்கனாலே வந்து எல்லா இடத்துலயும் வந்து அது போய் கரெக்ட்டா அலைன் ஆயிடும். ஸோ அதனால வந்து இதோட சப்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 537ல இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதையும் தாண்டி அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு பிவோட். ஸோ இந்த இந்த பர்ட்டிகுலர் கேண்டில். ஸோ அந்த கேண்டில்ல இருக்கு. ஸோ 483 இஸ் a சப்போர்ட். அதுக்கப்புறம் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் வரையணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எதுவுமே இல்ல. ஸோ அதனால நம்ம எப்படி ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கணும். ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் இத வந்து போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து, ஃபிபனாச்சி ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வரும். எஸ், இதோ இருக்கு. ஸோ அதில என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த பர்ட்டிகுலர் ட்ரெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ட்ரெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து, இதுதான் லோ. இதுதான் பெரிய கேண்டில்ல எங்கேருந்து அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதிலிருந்து என்ன ப்ரீவியஸ் ஹை எங்க இருக்கு அப்படின்னு அந்த அந்த ஹை என்னன்னா, இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் வைக்கணும். இதிலிருந்து இது 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 வரைக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் எந்த இடத்துல வந்தது? இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இந்த வந்து பர்ட்டிகுலர் இடத்துல. ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டார்கெட் கிடைச்சிரும். ஸோ எவ்வளோ டார்கெட் அப்படின்ற மாரி இருந்தது அப்படின்னா, பாரதி ஏர்டெலுக்கு ஸோ டார்கெட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் எது அப்படின்னு மாரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது இப்ப இருக்கிற டார்கெட்டே வந்து ரெசிஸ்டன்ஸே இது உடைச்சிட்டு போயிடுச்சு. ஓகே. ஸோ இது இப்ப இங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் உடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் வேணா இருக்கு. பிரேக் அவுட்க்கு என்ன பண்றது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் போடுவோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் அட் 651 டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட். அதையும் தாண்டி மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மேல போகுது அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, 714 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்படி இது ஸோ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் மூலியமா இப்படி தான் வந்து நம்ம வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன வெளிய எடுத்துருவோம். ஓகே. ஸோ இதில வந்து அதுவும் இல்லாம மந்த்லில வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ப்ரீவியஸ் ஹைய வந்து இன்னும் வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 20% மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் அதிகமா இந்த மாசம் மார்க்கெட் பிரேக் அவுட் குடுத்தா எவ்வளோ வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 651 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இப்போ வந்து 651ல இருக்கு. ஆனா எப்படின்னா வந்து 610 அப்படின்னு பிரேக் அவுட் குடுத்தா தான் பிரேக் அவுட் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லாம பெர்ஃபெக்ட்டான பிரேக் அவுட் குடுத்தா தான் நம்மளால எடுக்க முடியும். அடுத்தது என்ன டே கிராஃப்ல வேணா இத போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டே கிராஃப்ல வந்து ஆ நான் டே கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ டே கிராஃப்லயும் என்னன்னா வந்து ஃபிபனாச்சி ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எடுத்து இந்த பர்ட்டிகுலர் ட்ரெண்டுக்கான எக்ஸ்டென்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ப்ரீவியஸ் ட்ரெண்ட் அப்படின்னா இதான் ப்ரீவியஸ் ட்ரெண்டு. அதிலிருந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ இதுவரைக்கும் ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. அதிலிருந்து எப்படின்னா ரீட்ரேஸ்மென்ட் நம்ம வரைஞ்சு பார்ப்போம். இதுவரைக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே மந்த்லிலயும், டெய்லிலயும் கொஞ்சம் மேட்ச் ஆகாது சம்டைம்ஸ். ஸோ அதனால வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 645ல தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கு. அதையும் நம்ம வரைஞ்சிரலாம். அது கொஞ்சம் யூஸ் ஆகும். 645 அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் டார்கெட் இருக்கு அப்படின்னா வந்து 710 வரைக்கும் டார்கெட் இருக்கு. அதையும் நம்ம வரைஞ்சிரலாம். ஓகே. நான் இப்போ வந்து வரைஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து, அதில டே கிராஃப்ல வந்து நம்ம போட்டதில வந்து 641 டூ 651ல தான் அடுத்த சப்ளை ஜோன் இருக்கு. அ அ அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்ளை ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 716 இருக்கு. ஸோ வேணும்னா நம்ம வந்து லைன் சார்ட்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லைன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹைய உடைச்சிட்டு போயிட்டான். இத பாருங்க. நல்லா பாருங்க. எஸ். ஸோ ப்ரீவியஸ் ஹைய உடைச்சிட்டு போயிட்டான். ஸோ அதனால இது கண்டிப்பா 651 நோக்கி தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து கண்டிப்பா போகும். ஸோ அதுதான் வந்து லைன் சார்ட் சொல்லுது. ஸோ லைன் சார்ட்ட வந்து இவன் பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஆனா வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ வந்து இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் வந்து ஏன்னா இந்த பர்ட்டிகுலர் லைன் சார்ட்ட பிரேக் அவுட் பண்றதுக்காக தான் வந்து அவன் வந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்காங்க கொஞ்சம் 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 தூரம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் சொல்லுது. பை ட்ரெண்ட் மாரி தான் கன்டினியூவேஷன். ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து டினோட் பண்றது லைன் சார்ட்ல. ஸோ லைன் சார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ வந்து இதுதான் லைன் சார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 600. அதையும் தாண்டி இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து மேல ஏறி போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது என்ன டெக்னிக்கல்ஸ் மூலியமா என்ன இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடா அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. நம்ம வந்து டெய்லி கிராஃப்ல இருக்கோம். டெய்லி கிராஃப்ல வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கேன். மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்டின்னா வந்து, பியூரா வந்து ஆ ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ பார்க்கணும் அப்டின்னா வந்து, பிரைஸ வந்து மறைச்சிட்டு தான் வந்து பார்க்கணும். ஸோ பிரைஸ நான் வந்து மறைக்கிறேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் இன்னும் வந்து ட்ரெண்ட் இன்னும் பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது என்னன்னா, 20 டே மூவிங் ஆவரேஜ் ஏன் போட்டேன் அப்டின்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே. நான் பிரைஸ வந்து இன்னும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இருக்கு. மூவிங் ஆவரேஜ் வந்து ஏன் மூவிங் ஆவரேஜ் நான் போட்டேன் அப்டின்னா வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் போடுறேன் அப்டின்னா வந்து, இப்போ வந்து அ 1 மாசத்துக்கு வந்து 20 ட்ரேடிங் டேஸ் அப்டின்றதுனால மூவிங் ஆவரேஜ் வந்து 20 ட்ரேடிங் டேஸ்ன்றதுனால நான் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் போடுறேன். அடுத்தது என்னன்னா 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போடலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா பிரைஸ் வந்து இப்போ மூவிங் ஆவரேஜ் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து பிரைஸ் ஜம்ப் ஆன உடனே அதுலருந்து வந்து மார்க்கெட் திருப்பியும் இப்படி மேல போகும். இதுதான் வந்து இப்படிதான் மூவிங் ஆவரேஜ் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மூவிங் ஆவரேஜ்ல விட இங்கிருந்து பிரைஸ் இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வந்தது அப்படின்ற மாரினா, சப்போர்ட் எங்க வரைக்கும் வரும் அப்படின்னா வந்து 540 இல்ல 520 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னா வந்து, இங்க பாருங்க மூவிங் ஆவரேஜ் மேல நோக்கி தான் இருக்கு. ஸோ இதுதான் 20 டே மூவிங் ஆவரேஜ் சொல்றது. அடுத்து 10 டே மூவிங் ஆவரேஜ் பார்ப்போம். ஸோ 10 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்படின்ற மாரி ஏதோ 10 டே மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கேன். ஸோ 10 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பிரைஸ மறைச்சிட்டு நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ 10 டே மூவிங் ஆவரேஜும் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இன்னும் ட்ரெண்ட் இன்னும் எதுவுமே ரிவர்ஸ் ஆகல அப்படின்ற மாரியே தான் தெரியுது. ஸோ ஏன் 10 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து எல்லா எல்லா இப்ப எல்லா மேஜர் பேங்க்ஸும் வந்து 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் 10 டேஸ் வச்சிருக்கேன். ஸோ 15 டேஸ்ல வந்து 4 டேஸ் வந்து ஹாலிடேஸ் வந்துரும். ஸோ அதனால தான் வந்து 10 டேஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 10 ட்ரேடிங் செஷன் அப்படின்ற மாரி இருக்கும். 15 நாள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு. ஸோ அதனால தான் அத வச்சிருக்கேன். இது வந்து எல்லா பேங்க்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து இத ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதனால 10 டேஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் அ அ இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்டின்னா வந்து, இந்த 10 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்டின்ற மாரி இருந்ததுன்னா வந்து, மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸா தான் காட்டுது. ஒருவேள பிரைஸ் வந்து இப்போ ரீட்ரேஸ்மென்ட் ஆகுதும் அப்டின்ற மாரி இருந்ததுன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்குக்கு எவ்வளோ ஆகும் அப்டின்னா வந்து, இந்த மூவிங் ஆவரேஜ வந்து டச் பண்ற மாரி இருக்கும். 541 டூ 540 ரேஞ்ச் தான் வந்து இந்த மூவிங் ஆவரேஜோட டச்சிங் பாயிண்ட். ஸோ அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாரி தான் சொல்லுது. அடுத்தது என்ன அப்டின்னா, 5 டே மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கேன். 5 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எதுக்கு 5 டே மூவிங் ஆவரேஜ்னா, ஒரு வாரத்துக்கு 5 ட்ரேடிங் டேஸ். அதனால வந்து 5 டே ஏன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெச்சா இருக்கிறதுனால, நான் 5 டே மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்குறேன். ஸோ அப்பதான் பார்க்கணும்னா கூட பிரைஸ வந்து மறைச்சிட்டு தான் பார்க்கணும். ஸோ பிரைஸ மறைச்சுட்டு பார்க்கும்போது, அதுவும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் புல் ட்ரெண்டா தான் தெரியுது. ஸோ அதனால ஒருவேள பிரைஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழ இறங்கும் அப்டின்னா வந்து, எவ்வளோ தூரம் வரைக்கும் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாரினா, உண்மையிலேயே வந்து 570 வரைக்கும் இருக்கும். ஏன் அப்டின்னா வந்து, நான் பிரைஸ வந்து போட்டு காட்டுறேன். பிரைஸ போட்டு பாருங்க. இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்கு பாருங்க. கரெக்ட்டா நான் வரைஞ்ச இடத்துல தான் சப்போர்ட் இருக்கு. இல்லையா? ஸோ கரெக்ட்டா அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து 570ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் சொல்லுது. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா வந்து பொலிஞ்சர் பேண்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐயும் போட்டிருக்கேன். ஸோ ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது அப்டின்னா வந்து இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச வந்து மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு மேல போகுது. உடைக்குது அப்டின்னா வந்து பிரைஸோட ஸ்பீடு பை ட்ரெண்டோட ஸ்பீடு வந்து குறையும் அப்டின்னு தான் அர்த்தம். ஸோ ஆர்எஸ்ஐ எப்போ 70 கிராஸ் பண்ணுதோ, அப்போ வந்து பை ட்ரெண்டா இருக்குதோ பை ட்ரெண்டா இருக்கும்போது, இப்போ வந்து அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப குறையும். ஸ்பீடு குறையுது அப்டின்ற மாரி இருந்ததுன்னா, மார்க்கெட் எப்படி போகும்னா, இப்படி போகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அப்படிதான் வந்து அர்த்தம். ஸோ, அதனால வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ, என்னன்னா வந்து இப்போ ஆர்எஸ்ஐல வந்து ஏன்னா இதோட டார்கெட் இன்னும் மேல நோக்கி போறதுக்கான இது இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல பயங்கரமான நியூஸ் வந்திருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இப்போ ரிவர்ஸ் ஆவணும்னா, மார்க்கெட் திருப்பி இந்த ஆர்எஸ்ஐல வந்து இப்படி வரணும். டைவர்ஜென்ஸ் வந்து தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து டைவர்ஜென்ஸ் வந்து தான் அதுக்கப்புறம் தான் அப்படி கீழ வரும். ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து செல் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய பார்க்கணும். அதுவரைக்கும் என்னன்னா மைனர் செல் ட்ரெண்டா தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. பொலிஞ்சர் பேண்ட் என்னன்னா எப்பலாம் வந்து பொலிஞ்சர் பேண்ட்ல வந்து இந்த இடத்த வந்து டச் பண்ணுதோ, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் போகும் அப்படின்ற மாரி சொல்லுது. ஆனா ரிவர்சல் கண்டிஷனா இப்ப தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து இன்னும் பியூரா பை ட்ரெண்டுக்கான கண்டிஷன் தான் இன்னும் குடுக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, ரிசல்ட் வந்து எப்போ குடுக்குறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரிசல்ட் வந்து ஜான் 27 அந்த மாரி குடுக்குறாங்க. ஸோ அதனால அதுவரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னா வந்து 630 வரைக்கும் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னையிலருந்து. அதுக்கப்புறம் நியூஸ பார்ப்போம். ஏன் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து ஆ என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா வந்து, இந்தியால வந்து 5G வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்கு. தோ த லான்ச் ஆஃப் 5G இன் இந்தியா இஸ் ஸ்டில் சம் குவார்ட்டர்ஸ் அவே. இன்னொரு 3 டூ 4 குவார்ட்டர்ஸ்ல இன்னும் 1 வருஷத்துல 5G வந்து இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஒரு பர்ட்டிகுலர் நியூஸ்னால தான் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து மேல போயிட்டே இருக்கு. இதான் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோட ரீசன். ஸோ தேங்க் யூ.